உங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரி காலங்களில் நீங்க இதை கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. என்ன தெரியுமா அது? உங்களுடைய புத்தகங்கள் அல்லது உங்களுடைய கோப்புகளை நீங்க ஸ்பைரல் பைண்டிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க தானே? சரி, இந்த ஸ்பைரல் பைண்டிங் என்பதை தமிழில் எவ்வாறு சொல்வது? பைண்டிங் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது என்ன ஸ்பைரல் பைண்டிங் அப்படின்னா, அந்த புத்தக கட்டு இருக்கு இல்லையா, அந்த காகித கட்டு இருக்கு இல்லையா, அந்த காகித கட்டுக்குள்ள ஒரு கம்பியை சுருண்ட வடிவில் உள்ளே செலுத்தி, ஓட்டை போட்டு உள்ளே செலுத்தி அந்த பைண்டிங் அப்படிங்கிற அந்த செய்முறையை செய்வதுதான் இந்த ஸ்பைரல் பைண்டிங் என்று சொல்லலாம். இதன் அடிப்படையில் இந்த ஸ்பைரல் பைண்டிங் என்பதை எவ்வாறு சொல்லுவது? ரொம்ப எளிது. சுருள் கட்டு, இதுதான் அந்த நேரடி மொழிபெயர்ப்பு சொல். ஏன் சுருள் கட்டு அப்படின்னா, நான் முன்பே சொன்னது போல அந்த காகித கட்டு இருக்கு இல்லையா, அந்த காகித கட்டுக்குள்ள ஓட்டைகள் துளைகள் போட்டு அதற்குள்ள அந்த கம்பியை வட்ட வடிவமான அந்த முறையில் உள்ளே செலுத்தி அந்த பைண்டிங் செய்யப்படுகிறது. ஒரு கட்டாக அது உங்களுக்கு தரப்படுகிறது இல்லையா, ஒரு சுருள் கட்டாக. இதன் காரணமாகத்தான் இந்த ஸ்பைரல் பைண்டிங் என்பதை சுருள் கட்டு என்றே அறிஞர்கள் மொழிமாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்றைய மொழியறிவம் பகுதியில் ஒரு பயனுள்ள தகவலை நீங்க நிச்சயம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் நாளைய பகுதியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.